இதை வந்து நாங்கள் ஒரட்டின்னு சொல்லுவோம். ஆனால் வந்து கேரளா சைடில் பத்திரின்னு சொல்லுவாங்க. 1 கப் அரிசி மாவு, 1 கப் தண்ணி, 1/4 கப் தேங்காய் பால் இல்லாட்டி ரெகுலர் பால், 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், உப்பு. எங்கள் அம்மா வந்து துருவின தேங்காயும் போடுவாங்க. பட் அது ஆப்ஷனல் தான், அது வேணுன்னா போடலாம் இல்லாட்டி வேண்டாம். ஸோ இது பண்ணுறது ஆக்சுவலி ரொம்ப சிம்பிள் தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாஸ்பேனில் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இடியாப்பத்துக்கெல்லாம் பண்ணுவோம்ல அதே கணக்கு தான். அதுக்கப்புறம் நம்மளோட பாலையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்னஸ் வந்து கொடுக்கறதுக்கு தான். இந்த பத்திரிக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட எண்ணெய், 1 டீஸ்பூன் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் நல்லா வாசனை கொடுக்கும். அதுக்கப்புறமா உப்பு, தேவைக்கு தக்கன உப்பு. இப்போ இதை வந்து ஒரு ஃபுல் கொதி கொண்டு வந்துடலாம். ஒரு ஃபுல் பாயில் வரட்டும். ஓகே, இங்கே பாருங்கள், நல்ல தலை கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ஃபுல் பாயில் வரணும். நான் ஒரு மரக்கரண்டியோட பின்னாடியை வச்சு நல்லா கிண்டுறேன், இந்த பேக் சைடு வச்சு, இந்த கணன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு கொதித்த உடனே நம்மளோட அரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணி அடுப்பை குறைச்சிட்டு நம்ம அந்த பேக் சைடை வச்சு நல்லா கிண்டி கொடுக்க போகிறோம். இந்த ஹாட் மில்க்கும் தண்ணியும் அந்த உங்களுக்கு வந்து சப்போஸ் தண்ணி பத்தலை அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு அரிசி மாவும் ஒவ்வொரு அளவுக்கு தண்ணி இழுக்கும். பட் நான் சொன்ன அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 1.25 கப்பு, 1 கப்பு அரிசி மாவுக்கு, வறுத்த அரிசி மாவு. ஓகே, ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணி எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணியாச்சு ஓகேங்களா. ஸோ இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம அடுப்புலேருந்து எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ அடுப்புலேருந்து எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடிடலாம். எதுக்கு மூடுறோன்னு பார்த்தீங்கன்னா இது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இது ஒரு 15 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம திரட்டிடலாம். ஸோ இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆகிருக்குங்க. நம்மளோட இந்த மிக்ஸ்சர் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லூக் வார்ம் ஆகிருக்கு, நம்ம ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஒர்க் சர்ஃபேஸ்க்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு நல்ல சாஃப்டாக நீட் பண்ணிடலாம். ஸோ நம்ம சப்பாத்தி மாவு எல்லாம் எப்படி நீட் பண்ணுவோம் அது மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னுமே அது சாஃப்ட் ஆகும், ஒன்றா திரண்டு வரும். அப்போ நம்ம வந்து திரட்டுறதுக்கு நம்ம இது சப்பாத்தி திரட்டுற மாதிரி தான் திரட்ட போகிறோம். ஸோ அதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். ஸோ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து அந்த பால் ஊற்றுறதுனால தான் வரும். டோ வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை டிவைட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணி நம்ம வந்து ஒரு கட்டர் இதை வச்சு கட் பண்ணிக்கலாம். ஈக்குவலான போர்ஷன்ஸாக நம்ம டிவைட் பண்ணிடலாம். ஸோ நான் இந்த பர்டிகுலர் ரெசிப்பியை 8 போர்ஷனாட்டு டிவைட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ ஒவ்வொரு போர்ஷனையும் எடுத்து அழுத்தி ஒரு சாஃப்டான, எந்தவித கிராக்கும் இல்லாமல் ஒரு ஸ்மூத்தான பாலாக நம்ம ரோல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ நம்ம எல்லாத்தையுமே ரோல் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஒரு பால் நீங்கள் திரட்ட போகிறீங்க அப்படின்னா மிச்சத்தை எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டை வச்சு கவர் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ இந்த பாலை வந்து நம்ம திரட்ட போகிறோம். அதுக்கு எடுத்து இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. சைடு எல்லாத்தையும் லேஸாக ஈவன் அவுட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அரிசி மாவை, நம்ம சப்பாத்திக்கு சப்பாத்தி மாவு தொடுவோம்ல, இதுக்கு ரைஸ் ஃப்ளார். ஸோ எல்லா பக்கமும் ரைஸ் ஃப்ளார் தடவியாச்சு. இந்த ரோலிங் பின்லையுமே ரைஸ் ஃப்ளார் வந்து நம்ம இது பண்ணியாச்சு. இப்போ ப்ரெஷர் எதுவுமே கொடுக்காம இதை திருப்பி திருப்பி நம்ம ஜென்டிலாக இதை ரோல் பண்ண போகிறோம். ஓரளவுக்கு மெல்லுசாக ரோல் பண்ணிக்கோங்க.
ஸோ இது வந்து ரைஸ் ஃப்ளார்னால உங்களுக்கு சைடெல்லாம் லைட்டாக கிராக்டாக தான் இருக்கும். அப்படி வேண்டாம், ஈவனாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூடியோ ஏதாவது ஒரு கட்டர் வச்சு நீங்கள் வந்து இதெல்லாம் சைடில் உள்ளதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டா உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ரவுண்டாக கிடைக்கும். பட் நம்ம வீட்டில் பண்ணும்போது அப்படி பண்ண தேவையில்லை. பட் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு ஈவன் ஆட்டு ஒரு ரவுண்டாட்டு கிடைக்கும். இப்போ நம்மளோட பத்திரி குக் பண்ணிடலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் இது ரொம்ப ஹேண்டில் பண்ணுறதுக்கு கஷ்டமாலாம் இருக்காதுங்க, ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதில் போட்டுக்கோங்க. மேலே லைட்டாக பபுள்ஸ் வரும் உங்களுக்கு. கொஞ்சம் ஹை ஹீட்லேயே குக் பண்ணுங்கள். ஸோ இப்போ லைட்டாக ஸ்டீம் மேலே வருது. இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு அகெயின் அந்த சைட் குக் ஆகட்டும். ஆனால் எவ்வளோ ஃப்ளஃபியாட்டு பொல்லி வருது பாருங்கள். ஸோ இப்போ ஃபியூ செகண்ட்ஸ் அடியிலையும் குக் ஆகிருக்கு. இப்போ திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு மேலே இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ இன்னுமே பொங்கி வரும். நான் நெக்ஸ்ட் ஒன் உங்களுக்கு வந்து பண்ணி காணிக்கிறேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு செகண்ட் பத்திரி வந்து போட்டு காணிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணி அதை போட்டுட்டு உடனே திருப்பாதீங்க. எந்த மாதிரி வரும்போது திருப்பணும்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் சைடு போட்டேங்க. இது செகண்ட் ஒன். ஸோ இந்த மாதிரி பபுள்ஸ் வந்தவுடனே நான் திருப்புறேன். அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பொங்கும். ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஃபஸ்ட் ஒன் வந்து அந்தளவுக்கு ஹீட் ஏறலை. ஸோ எப்போவுமே ஃபஸ்ட் சப்பாத்தியும் சரி ஃபஸ்ட் பூரி ஒழுங்காக வராதில்ல. இங்கே பார்த்தீங்களா, இது வந்து இந்த ரைஸ் ஃப்ளார்னே நம்மளால் நம்ப முடியாது. எப்படி நமக்கு வந்து இந்த ஆட்டாலாம் வரும் அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் லைட் கோல்டன் ஸ்பாட்ஸ் வந்துருச்சா, இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம வந்து பத்திரி குக் பண்ண நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு துணியை வச்சு மூடி வைக்கணுங்க. துணி வச்சு மூடி வைக்கலைன்னா உங்களுக்கு வந்து ட்ரை ஆகிடும். ஸோ நம்ம வந்து செய்ய நீங்கள் வந்து ஒரு துணியை வச்சு மூடி வைங்க, சாஃப்டாகவே இருக்கும். அண்ட் எவ்வளோ தூரம் சாஃப்டாக இருக்குது பாருங்கள், ஒரு கர்ச்சீஃப் மாதிரி. இங்கே பார்த்தீங்களா, அரிசி மாவுன்னு உங்களால் நம்ப முடியுதா? எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா?